ஹாய் டியர், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மூவி பார்த்தீங்கன்னா ஐஸ் குவேக் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி தான். இந்த மூவி எப்படி இருக்கும்னா சூப்பராக இருக்கும். வாங்க பார்க்கலாம். சரி, ஓகே, மறக்காம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க அண்ட் முக்கியமாக ட்வெலைட் வை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் பனிமலைக்கு மேலே நிற்கிறாங்க. அந்த மலை ஃபுல்லாக பனியாக தான் இருக்குது. அதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா இன்னைக்கு கிறிஸ்மஸ், ஆனால் லீவ் கிடைக்காம இவங்க பார்த்தீங்கன்னா வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ அப்படி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இதுதான் ஹீரோவோட வீடு, இதுதான் ஹீரோ. இவர் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க 2 பேர் இருக்காங்க. 2 பேத்துக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு ஒய்ஃபுக்கும் கிறிஸ்மஸ் மிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அடுத்த சீனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2 பேரும் மிலிட்ரி ஆஃபீஸர். இவங்க பார்த்தீங்கன்னா இந்த பனிமலையில் உட்காந்துக்கிட்டு பூமியோட ஈரப்பதம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா மேல் பரப்பு 1 டிகிரிக்கும் கீழ்பரப்பு அடிப்பரப்பு 1 டிகிரிக்கும் காட்டிட்டு இருக்குது. அந்த நேரம் பார்த்து சடனாக நிலநடுக்க மாதிரி வந்து அப்படி பிரிஞ்சு போயிட, அப்போ கூட இருந்தவன் அந்த பக்கம் இருப்பான். சரி, ஓகே, ஜம்ப் பண்ணிடலான்னு ஜம்ப் பண்ணா பொத்தனு கீழே வந்து விழுகிறான். கூட வேலை செய்கிறவரும் ஏன்டா இவ்வளோ நேரம் அப்படியே கிடக்குன்னு வந்து திருப்பி போட்டு பார்த்தா அவன் ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவன் அப்படியே இறந்து போயிட்டான். இதை பார்த்து அவருக்கு செம ஷாக்கு. அப்போ அடுத்த செகண்டுக்கெல்லாம் அங்கே இருக்கிற எல்லாமே டப்பு டப்புன்னு வெடிக்க ஆரம்பிச்சிருது. அதாவது பூமி கடியிலிருந்து அப்படியே பனிக்கட்டியெல்லாம் வெடிச்சு செதற ஆரம்பிச்சிருது. இவரும் தப்பிச்சு போயிடலான்னு சொல்லி போகும்போது இவரும் சேர்ந்து வெடிச்சு போயிடுவார். இப்போ அந்த சீனுங்க அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்த சீன் ஹீரோவோட வீட்டில் தான். ஹீரோவும் மிலிட்ரியில் தான் வேலை செய்கிறான். அப்போது இவனும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிலநடுக்கம் வந்துட்டு இருக்குதுல்ல. ஸோ வீட்லேயும் பார்த்தீங்கன்னா நிலம் அதிருது. அதனால நான் உங்களுக்கு கால் பண்ணி கேட்குறேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து அப்படியே ஆஃபீஸ்க்கு கால் பண்ணுறான். அப்படி ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி கேட்கும்போது ஆமாம், இது 2வது தடவை நிலநடுக்கம் வர மாதிரி இருக்குது, ஆனால் இது என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி இவங்களும் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இவனும் ரஷ்யாவில் வந்துச்சுல அந்த மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போது வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே கிறிஸ்மஸ் ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கொண்டு போயிட்டு நான் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு விட்டுட்டு நான் ஆஃபீஸ் போயிட்டு அப்படியே உங்களை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன், எல்லாம் ஒன்றா போயிட்டு கிறிஸ்மஸ் ட்ரீ பறிச்சுட்டு வரலான்னு சொல்லி இவன் பார்த்தீங்கன்னா அவங்கள கடையில் விட்டுட்டு இவன் நேராக ஆஃபீஸ்க்கு வரான், மிலிட்ரி கேம்புக்கு. அப்போ அவங்க வந்தது ஹெட் ஆஃபீஸர்கிட்ட கேட்குறான், இந்த மாதிரி நிலநடுக்கம் வந்துச்சுல்ல, அது எதனால், ஏன்னா ஊருக்குள்ளேயே இந்த மாதிரி 2வது தடவை வந்துடுச்சு அப்படின்னு கேட்டுட்டு ஆஃபீஸரும் அது என்னன்னு இன்னும் கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லவும் ஹீரோ பார்த்தீங்கன்னா சரி கண்டுபிடிச்சிட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்க, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நேராக கடைக்கு தான் வரான். கடைக்கு வந்து அங்கே ஆல்ரெடி விட்டுட்டு போயிருப்பான்ல ஃபேமிலி, எல்லாத்தையும் பிக்கப் பண்ணி அப்படியே காரில் கூட்டிகிட்டு போகிறான். எங்கே அப்படின்னா இவங்க கிறிஸ்மஸ்க்காக ட்ரீ பறிக்கணும். ஸோ பிளாஸ்டிக்கெல்லாம் வேணாம், ஒரிஜினலாக பறித்து கொண்டு வந்து வீட்டில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலைக்கு மேலே தான் இப்போ இவங்க போகிறாங்க. ஆக்சுவலாக இந்த மலையில் தான் அந்த 2 பேர் வந்துட்டு இறந்துருப்பாங்க இன்னைக்கு. ஆனால் அது தெரியாமல் இவங்க நேராக அதே மலைக்கு தான் போகிறாங்க. இப்போ பையன் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆராய்ச்சியாளர் ஆகுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டோட தான் இங்கே வரான். ஆனால் பொண்ணுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. நான்லாம் பெருசாகிட்டு எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா இந்த மாதிரி கிறிஸ்மஸ் அன்னைக்கு குழந்தைங்கள மலை மேலே நடக்க வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்போ ஹீரோவும் நானும் சின்ன வயசுல அப்படி தான் சொன்னேன்னு சொல்லிட்டு இவங்க கதை பேசிக்கிட்டு மேலே போகிறாங்க. அப்போது ஆஃபீஸ்லேருந்து இவங்க பார்த்தீங்கன்னா மேலே ஆல்ரெடி 2 பேர் அனுப்பியிருப்பாங்களா காலையில், அவங்களுக்கு கால் பண்ணால் காலை எடுக்க மாட்டேங்கிறாங்க. என்னாச்சு, ஏன் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. அப்போ கூட இருக்கிற இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா இந்த மேப் எல்லாம் போட்டு பார்த்துட்டு இருக்கிறான். எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி நிலச்சரிவு நிலநடுக்கம்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவன் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மலைப்பகுதி இருக்குதுல்ல அங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டான். அதில் பதிவாயிருக்கு. அதை பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃபீஸர் கிட்ட சொல்லும்போது அங்கே ஒரு பொண்ணு இருக்கா. அவள் பார்த்தீங்கன்னா மைக்கேல் அவரோட ஃபேமிலியோடு அங்கே தான் போயிருக்காருன்னு சொல்ல, அடக்கடவுளே என்ன இதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு இப்போ ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா இவனை ரீச் பண்ணவும் முடியல. அப்போது ஹீரோவும் இந்த பக்கம் அவனோட ஃபேமிலியை கூட்டிகிட்டு அப்படியே அந்த மலை மேலே நின்று பார்த்துட்டு இருக்க. அங்கே வித்தியாசமாக ஒரு சத்தம். அடுத்த செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் அப்படியே மறுபடியும் அந்த மலைகள் எல்லாம் பிளக்கொள்ள அந்த மாதிரி தான் அப்படி ஆகிக்கிட்டு இருக்குது. அப்போ குழந்தைய தூக்கிட்டு இவங்களும் 2 பேருடைய ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மலைக்கு மேலே ராணுவ அதிகாரிகள் தங்கி வேலை செய்யறதுக்காக ஒரு ரூம் மாதிரி கட்டியிருக்காங்க. இப்போ இவங்க எல்லாம் அதுக்குள்ளே தான் போய் ஒளிஞ்சிருக்காங்க. அப்படியே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நிலநடுக்க மாதிரி ஒரு மாதிரி செம்மையாக ஷேக் ஆகிட்டே இருக்குது. ஒரு கொஞ்ச நேரம் ஆகுது, அதெல்லாம் ஸ்டாப் ஆகிடுது. இப்போ ஆஃபீஸில் இருக்கிற இந்த பையன் பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் அங்கே வந்துட்டு இந்த மாதிரி மலையில் மறுபடியும் பனிப்பிளவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எங்கெங்கெல்லாம் அந்த மாதிரி நடக்குதோ அது எல்லாமே இது காட்டிக்கிட்டு இருக்கு. அப்போது ஹீரோவும் கரெக்டாக இந்த இடத்துல இருக்க இங்கேருந்து கால் பண்ணுறான். ஸோ இங்கே தான் ஃபோன் இருக்குல்ல, கால் பண்ணவும் அங்கே ஆஃபீஸில் இருக்கிறவங்க எடுக்கிறாங்க. நல்ல வேலை நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ இந்த மாதிரி வந்துட்டு நான் பார்த்தேன், அப்படியே பனிப்பாறைகளை வெடிச்சு வெடிச்சு செதறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அடுத்த செகண்டுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த புயல் மாதிரி வந்துக்கிட்டு இருக்குது. இதை பார்த்த ஹீரோ தன்னோட ஃபேமிலியை கூட்டிகிட்டு அங்கேருந்து ஓடுறான். ஆனால் இந்த பக்கம் ஆஃபீஸ்லேருந்து ஹலோ ஹலோ கேட்குதான்னு மட்டும் கேட்டே இருக்காங்க. ஆனால் அவங்க அங்கே இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டாங்க. இப்போது ஹீரோ அவனோட ஃபேமிலி எல்லாத்தையும் வெளியே கூட்டிகிட்டு ஓடிட்டு இருக்கான். ஏன்னா இந்த இடத்துல நின்றுட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த பனி புயல் இவங்களை மொத்தமாக காலி பண்ணிடும். அதனால் எல்லாரும் ஓடுங்கன்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஃபேமிலியை கூட்டிகிட்டு பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்காங்க. ஸோ ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு அங்கே இருக்கிறவங்க பிரச்சனை இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால் இங்கேருந்து ஹெலிகாப்டர் அனுப்புகிறாங்க அவங்கள காப்பாற்றுறதுக்காக. ஒரு பக்கம் ஹெலிகாப்டர் அனுப்ப இன்னொரு பக்கம் எதுக்கும் சேஃப்டிக்கு இன்னொரு டீம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு இவங்களையும் காரில் ஏற்றி அனுப்புகிறாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்கள காப்பாற்றுறதுக்காக அப்படி காரில் ஏறி போயிட்டு இருக்கிறாங்க.
அப்போ அப்படியே இந்த மலை மேலே பார்த்தீங்கன்னா ஹீரோ தன்னோட ஃபேமிலியை கூட்டிட்டு ஒரு வழியாக அந்த பனி புயல்லேருந்து தப்பிச்சு வேற ஒரு பாதையில் நடந்து வந்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் ஐஸ் கட்டி நிரப்பி அதை சட்டுக்குள்ளே வச்சுக்கிறான். ஏன் அப்படின்னா ஐஸ் கட்டியெல்லாம் வந்துட்டு உடல் வெப்பநிலையால் கொஞ்சம் உருக்கும்ல, அதனால அவங்களுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு தேவைப்படும்னு சொல்லிட்டு அது மாதிரி வச்சுக்குவான். இப்போ அப்படியே ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா கால் வருது. என்ன அப்படின்னா இந்த மீத்தேன் மனிதன் தான் கால் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவரும் அவன்கிட்ட பேச, இவனை பார்த்தீங்கன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நிலத்தடியில் மீத்தேன் அதிகமாக உருவாக்கிட்டே இருக்குது, அதை கவனிங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருந்திருப்பான். இப்பயும் அவன் தான் சொல்லிட்டு இருக்கிறான். பட் இவன் சொல்கிறதெல்லாம் யாருமே பெரிய விஷயமா எடுத்துக்கல. இவனை கொஞ்சம் கலாய்ச்சி தான் விடுறாங்க. ஆனால் இவனை பார்த்தீங்கன்னா இல்லை நான் இப்போ அங்கே போயே ஆகணும், என்னோட உதவி உங்களுக்கு தேவை, அதனால் நான் அங்கே போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. வேணான்னு சொல்லி ஆஃபீஸர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ஃபோனை கட் பண்ணிடுறான். அப்போது இந்த ஆஃபீஸருக்கெல்லாம் செம்ம கடுப்பாகுது. அப்படின்னா முதல்ல பேரிகார்டில் வந்துட்டு எல்லாத்தையும் செட் பண்ணுங்கள், மலைக்கு மேலே போகிறதுக்கு யாரையும் விடாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஆனால் இவனை பார்த்தீங்கன்னா அவனோட டீம் எல்லாம் கூப்பிட்டுட்டு சீக்கிரம் வாங்கடா போகலாம், நமக்கு நிறைய வேலை இருக்குதுன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போயிட்டு இருக்கிறான். இப்போ ஏற்கனவே ஹீரோ அவனோட ஃபேமிலியோட இந்த மலை மேலே மாட்டிக்கிட்டு இருப்பான்ல, இப்போ அவங்க பார்க்குறாங்க அந்த பாறையெல்லாம் ஒரு மாதிரி பிளவுபட்டுட்டே இருக்குது. இப்போ தான் இவங்க இதை பார்க்கவே செய்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அது வெடிச்சிச்சு, இப்போ என்னடானா இந்த மாதிரி பிரியுது. ஸோ பையனும் பொண்ணும் அந்த பக்கம் மாட்டிக்கிறாங்க, அண்ட் ஹீரோவும் அவனோட ஒய்ஃபும் இந்த பக்கம் மாட்டிக்கிறாங்க. இப்போ இதில் மீத்தன் வெளியே வந்துட்டு இருக்கிறனால இதுக்கு மேலே ஜம்ப் பண்ணி போக முடியாது, ஏன்னா அவன் ஒருத்தர் இறந்தாலும் ஸ்டார்டிங்கில் அதே மாதிரி ஆயிடும்னு சொல்லிட்டு இவங்க பார்த்தீங்கன்னா பசங்களை மேலே மலைக்கு மேலே வர சொல்லியிருப்பாங்க. ஆனால் இங்கே ஆஃபீஸில் இங்கே பிளவுபட்டுட்டு இருக்குதுல்ல, அது எல்லாமே அந்த மானிட்டரில் காட்டிக்கிட்டு இருக்குது. ஸோ ஆஃபீஸ்குள்ளே இருக்கிறவன் எதனால் இது ஆகுதுன்னே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் இங்கே மலைக்கு மேலே பயங்கரமாக வெடித்து செதறிக்கிட்டு இருக்குது. ஸோ சீக்கிரமாக அந்த மலை உச்சிக்கு வந்துடுங்க, நாங்கள் அங்கே வந்துடுறோம், பத்திரமா வாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவனோட ஒய்ஃபும் அப்படியே ஓடுறாங்க. குழந்தைங்க 2 பேரும் அதே மாதிரி தான் அந்த மலைக்கு உச்சிக்கு போகணும் இல்லையா, அந்த மலை உச்சிக்கு போகிறதுக்காக ஓடிட்டு இருக்க. மேலே இவங்க அனுப்பின ஹெலிகாப்டரும் வந்திருக்கும். இவனும் தேடிட்டு இருக்கிறான், ஆனால் யாரையுமே காணோம். ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மீத்தேன் மனிதன் அங்கே இருக்கிற பேரிகார்டு எல்லாம் உடச்சி தள்ளிட்டு மலைக்கு மேலே போயிட்டு இருக்கிறான். இவங்க சொல்கிற பேச்சை கேட்காம இவனும் மேலே போயிட்டு இருக்கான். இப்படி இங்கே இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது இது எதுவுமே தெரியாமல் 2 கப்பல்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னொரு மலைக்கு மேலே சறுக்கல் விளையாட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தா அது சடன்னு எல்லா பக்கம் விரிசல் விடுது. அவங்க பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே விழுந்துருவாங்க. ஸோ இப்போ எங்கெங்கெல்லாம் அந்த மாதிரி பிளவுபட்டுட்டு இருக்குதோ அது எல்லாமே இவங்களுக்கு மானிட்டரில் காட்டிக்கிட்டு இருக்குது. ஸோ எதனால் இந்த மாதிரி ஆகுதுன்னு அந்த ஹெட்டு கேட்க, அந்த கூட வேலை செய்கிறவன் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மாதிரியான கேஸ் அதுதான் இந்த மாதிரி வெடிச்சிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான். சரி மீட்பு பணிக்காக ஹெலிகாப்டர் போச்சுல்ல, கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்க இவங்களும் கால் பண்ணுறாங்க. இவனை பார்த்தீங்கன்னா யாரையுமே காணோம், ஒரு மனுஷங்களை கூட காணோம். எனக்கு தெரிஞ்சவங்க 10 அடி பண்ணியில் புதஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்ல ஹெட்டுக்கெல்லாம் செம கடுப்பாயிடுச்சு. ஒழுங்காக சொன்ன வேலையை பாடுறா, முதல்ல அவங்க இருக்காங்களான்னு தேடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. அப்போது இன்னொரு டீம் பார்த்தீங்கன்னா மீட்பு பணிக்காக கார் எடுத்துகிட்டு போயிருப்பாங்களா, அவங்க போகிற வழியில் சடனாக ரோடு அப்படியே வெடிச்சு அப்படியே உள்ளேருந்து அப்படியே புகையை வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா கார் அப்படியே பின்னாடி ரிவர்ஸில் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த லேடிஸ் செம்ம ஃபாஸ்ட்டாக சூப்பராக கார் ஓட்டிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவ்வளோ போராட்டமாக இருக்குது. ஆனால் இங்கே மேலே இந்த 2 பசங்களும் ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குன்னு சொல்லிட்டு பையன் லைட்டர் வச்சுருந்துருப்பான். ஸோ சும்மா விளையாட்டுக்கெல்லாம் எடுத்து உள்ளே போட்டு வந்திருப்பான் ட்ரக்கிங் போகிற மாதிரி. அதை வச்சு அவன் அந்த தண்ணியை இது பண்ணி கொடுக்க, அப்போ அக்காவும் கொஞ்சம் குடிச்சிட்டு தம்பிக்கும் கொடுக்குறா. இப்போ அப்படியே இன்னொரு சீனில் பார்த்தீங்கன்னா இந்த மீத்தேன் மனிதன் இருக்கால, அவன் டீமை கூட்டிகிட்டு வந்து அங்கே செக் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துலையும் அந்த பனியெல்லாம் பிளவுபட்டுருது. அங்கே இருக்கிற எல்லாருமே இறந்து போயிடுவாங்க. ஆனால் அவன் ஒருத்தர் மட்டும் சின்ன ஒரு காயத்தோடு அப்படியே பொழைச்சிக்கிறான். அப்போது இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த பேரிகார்டெலாம் நின்றுருப்பாங்கல்ல, அந்த இடம் பிளவுபட்டு உள்ளேருந்து எல்லாம் அப்படியே வெடிச்சு செதுறுது. ஸோ இந்த மிலிட்ரி கேம்பில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளெல்லாம் அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது, யாரும் அதிகமாக வந்துட்டு இங்கே இருக்க வேணாம், எல்லோரும் ஒரு பாதுகாப்பான இடத்த நோக்கி போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே மிலிட்ரி கேம்பில் இருக்கிற எல்லாருமே அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ அப்படியே மலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மீத்தேன் மனிதன் இவன் ஒருத்தர் மட்டும் உயிரோடு இருக்கான். இவன் டீம் எல்லாருமே இறந்துட்டாங்க. ஹீரோவும் அவனோட ஒய்ஃபும் இவனை பார்த்துருப்பாங்க. ஸோ அப்படியே காப்பாற்றி இவனை தூக்கிட்டு போகிறாங்க. இப்போ இவங்க 3 பேர் தான் ஒன்றா நடந்து போய்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு பக்கம் இவங்க இந்த மாதிரி போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அந்த காரில் போன டீம் இருக்குல்ல, அவங்க அப்படியே நடந்து வந்து எல்லா பக்கம் யாராவது இருக்காங்கன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த மீத்தேன் இருக்குன்னு அடிக்கடி சொல்லுவான்ல, அவனை பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட சொல்கிறான், நான் எத்தனை வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறேன், யாருமே கண்டுக்கலன்னு சொல்ல, நான் உங்களை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஆனால் பொழுது போனதுக்கப்புறம் புத்தி வந்து என்ன பிரயோஜனம்? இப்போ பார்த்தீங்கன்னா மீட்பு பணிக்காக வந்த ஹெலிகாப்டரை இவங்க பார்த்துருவாங்க. ஸோ பார்த்து அப்படியே கையை காட்ட ஹெலிகாப்டர் அப்படியே கீழே வருது. அப்போ முதல்ல இந்த உடம்பு சரியில்லாமல் இருக்குல்ல, இந்த ஒரு மீத்தேன் இருக்குன்னு சொல்லுவார்ல, அவர் தான் மேலே ஏற்றி விடுறாங்க அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு. மேலே ஏற்றி விடும்போது கரெக்டாக திரும்ப இந்த பாறையெல்லாம் பிளவுபட்டுரும். உடனே அதுலேருந்து மீத்தேன் எல்லாம் போயிட்டு அந்த ஹெலிகாப்டரில் பட்டு அந்த ஹெலிகாப்டர் அப்படியே வெடித்து செதறிடுது.
அப்போ ஹீரோ அவனோட வைஃபை கூட்டிகிட்டு அப்படியே ஓடிட்டு இருப்பான். அப்போ நல்ல வேலைக்கு அவங்களோட பசங்க 2 பேரையும் வந்துட்டு கண்டுபிடிச்சிடறாங்க. அப்போ இந்த பையன் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் இறந்து கிடந்திருப்பான். அவன் கிட்டேருந்து வாக்கி டாக்கி எடுத்திருப்பான். ஸோ அதை ஹீரோ கிட்ட கொடுக்குறான். பட் அதில் பேட்டரி இல்லை. ஆனால் இந்த மாதிரி எதையோ ஒன்று வச்சு அமுக்கும் போது சிக்னல் மட்டும் போகுது. ஒரு வழியாக சிக்னல் வந்துட்டு இவங்க இங்கே இருக்காங்க அப்படிங்கிறது ஹெட் ஆஃபீஸ்க்கு போயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே நைட் ஆகிடும். அதனால் இதுக்கு மேலே வந்துட்டு நடந்து போக முடியாதுன்னு சொல்லிட்டு குழி தோன்றாங்க. ஸோ குழி தோண்டி அதுக்கு அடியில் வந்துட்டு இவங்க தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பறிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ அப்படியே ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டு தான் எல்லாரும் போதும் நீங்கள் வேலை செஞ்சது கிளம்புங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஒருத்தரும் நகர மாட்டேங்கிறான். ஏன்னா இந்த இடத்துல பிரச்சனை இருக்குதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த ஹெட்டை மட்டும் தனியாக விட்டுட்டு நாங்கள் போக மாட்டோம்னு சொல்லிட்டு இவங்க ஸ்டபனாக இருக்க சரி ஓகே எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யலான்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரும் வேலை செய்வாங்க. இப்போது இந்த பக்கம் மலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஹீரோவோட ஃபேமிலி குளிப்பறிச்சு அதுக்கு அடியில் உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ சடனாக பையனோட தலை மேலே ஏதோ ஒரு பனிக்கட்டி மாதிரி வந்து விழுகுது. இவங்களும் என்னடான்னு சொல்லிட்டு அப்படியே மேலே எந்திரிச்சு பார்க்குறாங்க. அப்படி பார்த்தா லைட்டு வெளிச்சம் அடிக்குது. உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா பையன் கையில் ஒரு டார்ச் இருக்கும். அதை வாங்கி இதே மாதிரி லைட் வெளிச்சம் கொடுக்க இந்த மீட்பு பணியில் இருக்குவாங்கல்ல அவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. இங்கே ஒரு வழியாக இவங்க இந்த இடத்த விட்டு இப்போ தப்பிக்க போகிறாங்க. இப்போ இவங்களை எல்லாத்தையும் காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிட்டு அந்த மிலிட்ரி கேம்பில் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு நீங்கள் எல்லாம் வீட்டுக்கு போங்க நான் வந்துட்டு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன் அப்பாவுக்கு வேலைக்குன்னு சொல்ல பொண்ணு வந்துட்டு பயப்படுறா. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிலிட்ரியில் வேலை செய்கிற ஜெமிங்கிற பொண்ணு ஏதோ மூச்சு விட முடியாமல் திணறிட்டு இருக்கிறா. அதுக்கப்புறம் தான் புரியுது மீத்தேன் பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்துட்டு கேஸ் ரிலீஸ் ஆகிருக்கும். அதனால அது உள்ள வரத்துக்குள்ளே தயவு செஞ்சு எல்லா கதையும் சாத்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஆர்டர் போடுறாங்க. ஹீரோ அதுக்கப்புறம் அங்கே வேலை செய்கிற எல்லாரும் போய்ட்டு எல்லா டோரையும் லாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போது பிரச்சனை என்னென்னா 3 பக்கம் குகைகள் இருக்கு இல்லையா. ஸோ குகைகள் வழியாக தான் இந்த மீத்தேன் வந்துட்டு வெளியாகிட்டுருக்குது. அந்த குகைகளை அடைச்சோம் அப்படின்னா ஒரே ஒரு பக்கம் மட்டும் அந்த மீத்தேன் எல்லாத்தையும் ஒன்றா வர வச்சு அதை வெடிக்க வச்சுட்டா மொத்த பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். இதுதான் பிரச்சனை. ஸோ ஹீரோ முதல்ல அவனோட ஃபேமிலியை இங்கேருந்து வெளியே அனுப்பிடுறான். முதல்ல சேஃபாக இருங்கன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு அனுப்ப பையன் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் கிஃப்ட்னு சொல்லிட்டு ஒரு பர்ஸை கொடுக்குறான். அடுத்த சீனுக்கு ஹீரோ அவங்களாம் அனுப்பி வச்சுட்டு இங்கே மிஷனுக்காக வந்திருப்பான். இவங்க இங்கே 3 குகைக்கு ஒவ்வொரு ஆள்னு சொல்லிட்டு 3 டீமாக பிரிஞ்சுக்கிறாங்க. அதாவது 3 பேர் 3 பக்கம் போகணும். ஸோ இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு அதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு சொல்கிறா. திருப்பி இழுக்கணும்னு சொல்லுவா. சரி ஓகேன்னு அவனும் அதை கவனிச்சுட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோவோட பொண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்ப பயப்படுறா. அம்மா அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாதுல்ல வந்துடுவாருலன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே இருக்க. ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாமே வந்துட்டு ட்ராக் பண்ணிட்டு இருக்கிறாரு அந்த ஹெட்டு தான் யார் யார் எங்கெங்கே போயிட்டுருக்காங்கன்ட்டு. ஸோ ஜேமி ஒரு பக்கம் போவான், மைக்கேல் வந்துட்டு ஹீரோ அவன் ஒரு பக்கம் போவான், இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடு போவான். ஸோ இங்கே தெரியுது இல்லை ஜேமின்னு சொல்லிட்டு அவள் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் போயிட்டாலான்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அங்கே இந்த டைமுக்குள்ளே அது வந்து கேஸ் ரிலீஸ் ஆகிடும்னு சொல்லிட்டு டைமும் காட்டிட்டு இருக்குது. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா போவான். அவன் போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்த மாதிரி வெடிச்சு போயிடும். அவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் லைட்டரை பற்ற வச்சு அதில் தூக்கி போட அந்த கேஸ் எல்லாம் பற்றி எரிய ஆரம்பிச்சிருது. ஸோ அதெல்லாம் இங்கே கொஞ்சம் பற்றி எரிஞ்சிடவும் அதெல்லாம் போயிடும் இல்லையா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் அந்த பக்கம் இருந்து ஜம்ப் பண்ணிக்குவான். ஸோ அப்படியே ஜம்ப் பண்ணால் இவனும் வந்துட்டு இறந்து போயிடுவான். அதனால கேஸ் விட்டு எரிய வச்சுட்டு அதை ஜம்ப் பண்ணி இவன் வந்துட்டு அந்த மிஷின் தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கான். அதே நேரம் ஹீரோவோட ஃபேமிலி போயிட்டு இருப்பாங்கல்ல அந்த இடத்துலயும் அதே மாதிரி பிளவு ஏற்பட அந்த கார் ஆக்சிடென்ட் ஆகிடும். ஸோ ஹீரோவோட ஒய்ஃப் தான் அந்த காரை டிரைவ் பண்ணிட்டு குழந்தைங்களை கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பா. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஹீரோ அதை கொண்டு வந்துட்டான். அதை வச்சுக்கிட்டு இழுத்துக்கிட்டே இருக்கிறான். அவங்க சொல்லியிருப்பாங்க அதை வச்சுட்டு திருப்பி இழுக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ டைம் ஆகிட்டே இருக்குது. ஆஃபீஸில் உட்காந்துட்டு அந்த ஹெட்டும் ஆச்சா ஆச்சான்னு கேட்டுட்டு இருக்க. இது எப்படி இழுத்துட்டு தானே திருப்பணும் அப்படின்னு கேட்குறான். அடே திருப்பிட்டு இழுக்கணும்டா அப்படின்னு சொல்லவும் இவன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு திருப்பிட்டு இழுத்து விட்டுட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடுவான். ஸோ இவன் அப்படி ஓடும்போது இவனோட தொலைஞ்சு போன நாய் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துடும். ஸோ இவனை கண்டுபிடிச்சிருது. ஹீரோவும் அந்த நாய்க்குட்டியை கூப்பிட்டு அது பின்னாடியே ஓடுவான். கரெக்டாக இந்த பக்கம் ஓடுனதுக்கு அப்புறமா அந்த ஹெட்டு அதை அமுக்கியிருப்பாரு. ஸோ அந்த ப்ரெஸ் பண்ண அடுத்த செகண்டுக்கு அது டபார்னு வெடிக்குது. இப்போ ஒரு இது வந்துட்டு பிளாஸ்ட் ஆயிடுச்சா. ஸோ இதே மாதிரி தான் 3 பக்கமும் வச்ச எல்லா பாம்பும் வந்துட்டு அப்படி வெடிச்சிடும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லா மீத்தேனும் இந்த எண்ணெய் கிணறு இருக்குது இல்லையா இந்த எண்ணெய் கிணறு கிட்ட போகுது. ஸோ எண்ணெய் கிணறு இவங்க வெடிக்க வைக்கிறாங்க. இந்த எண்ணெய் கிணறு வெடிக்கும் போது அங்கே இருக்கிற எல்லா மீத்தேனும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எரிய ஆரம்பிக்கும். ஸோ ஃபைனலாக நிலத்தடியில் இருக்கிற கேவில் இருந்த எல்லா மீத்தேனும் பார்த்திங்கன்னா எரிஞ்சு காலி ஆகிடுது. இதுக்கப்புறம் அந்த இடம் வந்துட்டு ரிலீஸ் ஆகிடுது ஃப்ரீயாக. இப்போது அப்படியே தான் ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிஞ்சா. ஹீரோயின் பார்த்திங்கன்னா அப்படியே பார்க்குறா. நாய்க்குட்டி ஒடியாந்துருக்கோம். எங்கடா ஆத்துக்காரனை காணுமேன்னு பார்க்கும்போது அவன் கிறிஸ்மஸ் ட்ரீயை வெட்டி அப்படியே தோலை தூக்கி போட்டுட்டு வந்துட்டுருப்பான். ஸோ பசங்களும் வைஃபும் ஓடி போயிட்டு ஹீரோவை ஹக் பண்ணிக்க. இப்போ அவனும் வந்துட்டு ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பையனுக்கெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்குது. தேங்க்யூ டேடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்படி தான் இவங்க மட்டும் கிடையாது, இந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே இன்றைக்கி கிறிஸ்மஸை ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. பொண்ணு ஒரு மாதிரி தடுக்கி போகிறா. அது வேறு ஒன்றும் கிடையாது. கார் ஆக்சிடென்ட் ஆகும்போது லைட்டாக காலில் அடிபட்டு இருக்கும். ஃபைனலாக எல்லா ஃபேமிலியும் ஒன்று சேர்ந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு
இந்த மூவியில் மட்டும்தான் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க ஹீரோவோட ஃபேமிலின்னு சொல்லிட்டு கூட இருக்கிற எல்லாத்தையும் வந்துட்டு கொல்லாமல் வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச மற்ற எல்லா மூவிலையும் எல்லாருமே செத்து போயிடுவாங்க, யாரோ ஒருத்தங்க மட்டும்தான் உயிரோடு இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். பட் இது பரவாயில்ல, எல்லாரையும் வந்துட்டு உயிரோட வச்சுருக்காங்க. ரொம்ப ஹாப்பி எண்டிங்காக முடிச்சிருக்காங்க. அவ்வளோதான் டியர், படமும் முடிஞ்சு வீடியோவும் முடிய போகுது. ஸோ என்ன அப்படின்னா, இந்த மலைகளுக்கு, அதாவது பெரிய பெரிய பனிமலைகள் இருக்குல்ல, இதுக்கு அடியில் ரொம்ப வருஷமாக பார்த்தீங்கன்னா ஒரு 9 வருஷமாக மீத்தேன் வந்துட்டு தேங்கி இருந்திருக்குமா. அந்த ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டே இருந்திருப்பான். ஆனால் அவன் சொல்கிறத யாருமே கேட்காம அவன் சும்மா சொல்கிறான்னு அவனுக்கு மீத்தேன் மனிதன் ஒரு பட்டு பேரை கொடுத்து அவனை விட்டுருப்பாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் கழித்து அது எல்லாம் ஒன்று அதிகமாக கொஞ்சம் 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 சேர சேர அது அப்படியே வெடிக்க ஆரம்பிச்சிருக்கும். ஸோ பூமிக்கடியிலேருந்து அப்படி வெடித்து வரும்போது இந்த மாதிரி பிளவுகள் ஏற்படும். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி அந்த கேஸ் எல்லாம் வெளியே வந்துச்சுன்னா அது வந்துட்டு சுவாசிக்க முடியாது, இறந்து போயிடுவாங்க. அதைத்தான் வந்துட்டு ஒரு படமாக எடுத்திருக்காங்க. நிறைய கெமிக்கல் எல்லாம் இருக்கும்போது ஏன் வந்துட்டு இந்த மீத்தேனை எரிக்கிறதுக்கு வந்து இந்த பெட்ரோலியம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, கெமிக்கலை விடவே இந்த பெட்ரோல் டீசல் எல்லாம் இருக்கு இல்லையா, இதையெல்லாம் எரிவாயு தன்மை அதிகமாக இருக்கும். அதனால தான் இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இல்லை அப்படின்னா இது பெரிய இராணுவ படை தான், அவங்க நினச்சிருந்தா கெமிக்கல் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதெல்லாம் என்னன்னு கூட கேட்காது. அதனால் ஒரு பெட்ரோல் கிணறு அந்த இடத்துல இருந்திருக்கும். ஸோ எல்லா குகையும் அந்த பாம் மாதிரி ஏதோ வச்சு வெடிக்க வச்சு அதை அடைச்சிட்டு ஒரே ஒரு இது மட்டும் விட்டுருப்பாங்க. அப்போ அந்த மீத்தேன் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஒரே வழியாக தான் போகணும். ஸோ அந்த ஒரே ஒரு கேவ் வழியாக போகும்போது டேரெக்டாக அது அந்த பெட்ரோல் கிணறுக்குதெல்ல அந்த இடத்துக்கு போகிற மாதிரி செட் பண்ணி அதை வெடிக்க வச்சுருப்பாங்க. அதை வெடிக்க வச்சங்காட்டிக்கும் அது மொத்தமாக அதே இடத்துல எரிஞ்சு அந்த இதே ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகிடுக்கும். ஸோ இவ்வளோ தான் மூவி. அண்ட் நல்லா இருந்துச்சா, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா என்னங்கிறத சொல்லுங்கள். அண்ட் அவ்வளோதான் டியர், வீடியோ முடிஞ்சு. மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமாக ட்வைலைட் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டடா.